36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலி, சந்தோஷம், குழந்தை பிராப்தம், கல்யாணம், இந்த மாதிரி அகம் சார்ந்த சந்தோஷத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மிதுனம், நம்பர் 2 துலாம், நம்பர் 3 கும்பம். கும்பத்துக்கு பயங்கரமான டைம், அற்புதமாக இருக்கப்படுறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், கடன், இந்த மாதிரி சிக்கல்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் 1 வந்து ரிஷபம், நம்பர் 2 மகரம், நம்பர் 3 கன்னி. ஸோ இந்த 6 ராசிகளுக்கு 2025ஆம் ஆண்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்சீட் ஆவீங்கிறது தான் உண்மை. மற்ற 6 ராசிகளுக்கு சில பிராயச்சித்தங்கள் செய்யும் பொழுது, சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது பாதிப்புகள் நீங்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த ஆண்டை கடக்கணும்னு சொல்லலாம். நிச்சயமா சார். அதாவது 6 ராசிக்காரர்களுக்கு அமோகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக நல்லா இருக்கு. அது குரு பார்வை வரும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறும். எதிர்பார்க்கவே முடியாத நிறைய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படுது. அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது இருக்கிறதுலே டாப்னா துலாம். துலாத்துக்கு வந்து அடுத்த 2.5 வருஷம் வந்து நிஜமாவே பிரம்மாண்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்தளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் 2025ஆம் ஆண்டு இந்த 6 ராசிகளுக்குமே சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, ரெண்டும் கலந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த 2025 இருக்கும். ஒரு ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். அது சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் பொழுது அது அதிகமான தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு வருஷத்தில். இப்போ 2025ஆம் ஆண்டு கேட்டிங்கன்னா இந்த எல்லா கிரகங்களும் மாறுது. சனி பெயர்ச்சி நடக்கிறது 29ஆம் தேதி மார்ச் சனி பயிற்சி, 14ஆம் தேதி குரு பயிற்சி, 19ஆம் தேதி மே வந்து ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியும் மே 14 நடக்குது. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு 4-5 மாதத்துலேயே இந்த மாதிரி கிரகங்கள் மாறுறதுனால 2025ஆம் ஆண்டு முழுக்க மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதில் சனி பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசியில் உட்காந்துருக்கிறது. கடகத்துக்கு அஷ்டம சனி, கும்பத்துக்கு ஜன்ம சனி, சிம்மத்துக்கு இப்போ சுச்சுவேஷனுக்கு 7ஆம் இடத்துல சனி லாக்காயின் சூரியன் இருந்தது, இப்போ அது நிவர்த்தி ஆகிடுது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த 2 ராசிகளுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சனி கிளம்பி எங்கே போகிறாருன்னா மீனத்துக்கு போகிறார். ஸோ மீனத்தில் ஆல்ரெடி ராகு உட்காந்துருக்காரு. ஒரு 2 மாதம் மட்டும், அது பேரே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கான்செப்ட். என்னென்னா ஃப்ரம் பேசிக்கலி மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்கும். அந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய நாளில் 5 கிரக சேர்க்கை வந்து பொதுவாக மீனத்தில் உட்காந்துருக்கிறது. அதில் சுக்கிரனும் அங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உலக நாடுகளுக்கு வார் மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? மீனத்தை பொறுத்த வரைக்கும் 2025 எப்படி இருக்க போகிறதுனா, முதல் விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி ஆரம்பித்து விரயத்தில் சனி உட்காந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய குடைச்சல்கள், மனம் ரீதியான சிக்கல்கள், நிறைய உடம்பு பாதிப்புகள், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப லோன்லி ஃபீலிங், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2வது வெறும் ஜால்ரா மட்டும் அடித்தா பத்தாது, இப்போ வந்து மோளம் அடிக்கிற மாதிரி ராகுவும் வேறு லக்னத்தில் உட்காந்துருக்காரு. இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே போய் முடிய போதோன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். சனி லக்னத்துக்கு போவார், மறதியை உண்டாக்கும், ஸ்கின் இஷ்யூஸை உண்டாக்கும், தலைமுடி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாக்கும். ஆனால் எப்போ லக்னத்துக்கு சனி போகிறாரோ, லக்னத்துக்கு சனி கனெக்ட் ஆகும்போது, சனிங்கிறது கர்மா ஒரு கணக்காரங்க. கர்மானா வேலை தொழில் ஸ்தானங்கள் மட்டும் கர்மா கிடையாது, வீட்டில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவும் கனெக்ட் ஆகும். ஸோ மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேலைகள் கிக் ஸ்டார்ட் ஆகும், வேறு இடத்துக்கு போகிற மாதிரி வேணும். காலபுருஷனுக்கு 12 நைட் டைம் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும். லைக் பிபிஓ இண்டஸ்ட்ரி, நைட்டு யூஎஸ் ஷிஃப்ட் ஹேண்டில் பண்ணுற ஆட்களாச்சும், அதே மாதிரி நைட் டிரைவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸை மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு போகிறாரே, 4ஆம் இடத்துக்கு குரு போனால் என்ன அர்த்தம்? செஸ்ட் பாதிப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் பிளாக்ஸு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிறது குரு கனெக்ட் ஆகும்பொழுது. ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல கனெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ். ஆனால் மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும், ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும், கட்டுமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ரியாலிட்டி இந்த ஒரு காலகட்டங்கள் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும்.
அங்கே போய் கோவிலுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மீனத்தில் பிறக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், விரயத்தில் ராகு உட்காந்துருக்கு. அதனால் தேசமாக போவீங்க, ஊரூராக போவீங்க. ராகுங்கிறது ஆன்மீகத்துக்கான ஒரு கிராமமும் சொல்லலாம். அதனால் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இடங்கள், பெரிய பெரிய சிவாலயங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய ராஜ கோபுரங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர மாதிரி வரும். விரயத்தில் ராகு இருக்கும் பொழுது ஃபேமிலியோடு எங்கேயாரும் சேர்ந்து போகும்போது கண்டிப்பாக ஒரு ஈடு தேங்காய் உடைச்சிட்டு போகணும். ஏன்னா அதுக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு வரும்பொழுது கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது. 11ஆம் இடம்னா குரூப்பிசம், எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதில் ராகு கனெக்ட் ஆகும்போது குரூப்போடு சேர்த்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்களுடைய சமூகத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்கும். ஒரு சில பேருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனும் வரும், உடம்பு பாதிப்புகளில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் என்னென்னா இதில் உங்களுடைய ரொம்ப முக்கியமான ஸ்தானமே பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிம்மத்துக்கு கேத்து வந்து உட்காரும். அது உங்களுக்கு 6ஆம் இடமாக கனெக்ட் ஆகும். வயிறில் அசிடிட்டிக் தொல்லை கொஞ்சம் கொடுக்கும்னு சொல்லலாம். வேலைகளில் சிக்கல்கள், சில பேர் கேஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாகலாம். ஃபேமிலிக்குள்ளே ட்ரபிள்ஸ் உருவாகலாம். உங்களுடைய சித்தி மாமா பெரியம்மா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் டேமேஜ் கொடுக்கலாம். சில சட்ட சிக்கல்கள்னால சில பிரச்சனைகளை நம்ம வேண்டான்னு விட்டுற மாதிரி வரலாம். ஆனால் கண்டிப்பாக வேலை மாற்றுற மாதிரி வரும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுகிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம். ஏன்னா மீனத்திலேருந்து பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் வரும்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் சந்திரன் கிடக்கும் பொழுது இவங்களுக்கு அஷ்டமத்தில் காசாகும். குரு பார்வை துலாத்தில் விழுகும். அதனால் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள், நான் சொல்கிறது எல்லாமே வந்து தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகிற மாதிரி தான் இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால அது ஒரு பெரிய யோகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வருங்கிறது தொழில் ஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணும். தொழிலில் உங்களுக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு மேனேஜர் மாதிரி உட்கார மாதிரி நடக்கும். சில பேருக்கு அந்த வேலையே இல்லை கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய நபர்களே ஒரு ஓரளவுக்கு நல்ல வேலை, நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு சம்பளம், அந்த மாதிரி ஒரு ஜோனில் உட்கார மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்பொழுது குருவினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்குது. உங்களுடைய செஸ்ட்டு, ஆனால் என்ன இதில் ரொம்ப முக்கியமாகனா லக்னத்துக்கு சனி, விரயஸ்தானத்தில் ராகு, 4ஆம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக செஸ்ட்டு, ஹார்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கும் மேலே எளிய பரிகாரம் என்னென்னா, எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கோவிலுக்கு நடந்து போயிட்டு வாங்க. உடம்புலேருந்து வேறு வெளியே வந்ததுன்னா குரு ஒன்றும் பண்ணாது. குருங்கிறது ஒரு பிளாக். பேசிக்கலாம் நெய் எப்படி இருக்கும், எண்ணெய் எப்படி இருக்கும், நெய் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கேருந்து அங்கே பார்க்க முடியுமா? இப்போ நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னா உங்களை என்னால் பார்க்க முடியுமா? முடியாது. எண்ணெய் வச்சா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள். ஸோ பேசிக்லி இங்கே வந்து அந்த அடர்த்தித்தன்மையை குறைக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய அடர்த்தித்தன்மை எப்போ, வாட் இஸ் இட் மீன், கொலஸ்ட்ரால். அதை உடைக்கணும்னா உங்கள் உடம்புலேருந்து வேல்வை வெளியே வரும் பொழுது அந்த ஹீட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் பாட்டிங்க இப்படியே பிடிச்சிட்டே இருங்க ஒரு நெய் பாட்டிலை, என்ன பண்ணும், உருகிருமோ உருகாதா? அப்படி உருகணும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் உருகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ மோரலஸ் நீங்கள் வாக் பண்ணுறது அதிகரிக்கணும். டெய்லி வாக்கிங் போகணும். பண்ண நல்லா இருப்பீங்க. ஆயுள்பாவம் விருத்தி அடையணும். லக்னத்தில் சனி வரும் பொழுது நீங்கள் வீர ஆஞ்சநேயர் வழிபாடு, அதுவும் அங்கே போயிட்டு நடந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரிய ஏற்றம். சனிக்கிழமை மணிக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து வெளியெடுத்துரும். ஸோ 2025 மீனத்துக்கு ஆல்மோஸ்ட் 80% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நிச்சயமா. மீனராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? மாணவிகள் ஆஸ் எக்ஸ்பிளைன் டு 4ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக அவங்கள ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி படிப்புலாம் எடுத்து படித்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. கார்டியாலஜிஸ்லாம் எடுத்து படிக்கலாம். செஸ்ட் பாதிப்பு அந்த மாதிரி ஒரு படிப்பெலாம் எடுத்து படிக்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்கும் மேலே நிறைய பேர் டீச்சர்ஸ் ஆவாங்க, பேங்கர்ஸ் ஆவாங்க, ஃபினான்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தைரியமாக உங்கள் லைஃப் வந்து படிப்பில் பிரச்சனை வராது. அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் வேறு ஊருக்கு போய் படிக்கிற மாதிரி வரலாம், சில பேர் வேறு நாட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி வரலாம், இதெல்லாம் நடக்கும். பட் உங்களுடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிறது நல்லது, அவ்வளோதான். நிச்சயமா. 12 ராசிக்காரர்களுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான சிறப்பு பலன்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து இது கொஞ்சம் முன்னதாக கூட இருந்தாலும் கூட அவர்களுடைய அடுத்த ஆண்டை வந்து அவங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும், நிச்சயமா ஒரு ஆலோசனை வந்து வழங்கியிருந்தீங்க. இந்த நீண்ட இந்த பலன்களுக்கும் இந்த ஆலோசனை, ஜோதிட ஆலோசனைக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிமா, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.